பாஸ். என்ன ரஞ்சித்? பாஸ், மிஸ்டர் சுந்தர் சக்கரவர்த்தி உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. ம் ஓகே, மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு. ஓகே பாஸ். அப்புறம் மானசாவை என்னோட ரூம்க்கு வர சொல்லு. ஏன் மித்ரன், எதுக்காக இப்படி உங்க பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, ப்ளீஸ் நான் போறேன். பொண்டாட்டி, வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணணும். அதுக்கு நீயும் என் கூடவே தான் இருக்கணும். என்ன மித்ரன், நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு வேலையை வச்சுட்டு உங்க பக்கத்துல இருக்க சொல்றீங்க. யார் அப்படி முக்கியமானவங்க வராங்க? என் பொண்டாட்டிக்கு அப்படி என்ன அவசரம்? வருவாங்க. எது நடந்தாலும் வாயை நீ திறக்கவே கூடாது, சைலண்டா இருக்கணும். ஓகே? ஏன் ஏன் நான் வாய் திறக்க கூடாது? எதுக்காக அமைதியா இருக்கணும்? அப்படி யாருதான் வராங்க? மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உன்கிட்ட எல்லாத்தையும் பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. என்னவோ சொல்றீங்க, சரி சரி. சார். எஸ் மிஸ்டர் சுந்தர் சக்கரவர்த்தி, உட்காருங்க. அப்பா, என்ன சார் யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது இல்ல சார். மித்ரன் என்ன பண்றீங்க? ஏய் அம்மு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கட்டின தாலி அதுதான் எடுத்தேன். அப்புறம் சார், ரொம்ப நாள் அப்புறம் மீட் பண்றோம். என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தர்ஷினி, இவ ஆதி பக்கத்துக்கு வந்திருக்கா. அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தங்களை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். இது மிஸ்ஸஸ் மானசவர்ஷினி ஆதிமித்ரன், என்னோட வைஃப். சார், நாம எவ்வளவு தூரம் இந்த வர்ஷினிய ராசி கிட்டவன்னு ஒதுக்கி வச்சோம். அவ இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராணியா இருக்காளே. என்ன மிஸ்டர் சுந்தர், ஏதோ யோசிக்கிறீங்க? என்ன என்னோட ஒய்ஃப் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா என்ன? அது இல்ல 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 சார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. அது சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், அது கொஞ்ச நாளாவே என்னோட பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன, புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேண்டியதானே? சார், எல்லாமே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் பிரச்சனை இருக்கு. இப்போ இருக்க நிலைமையில எனக்கு லோனும் தர மாட்டேங்கிறாங்க. அது எப்படி தருவாங்க? இவ்வளவு நாள் பிசினஸ் நல்லா இருந்தப்போ நீ நானும் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி லோன் கூட தர மாட்டேங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் மிஸ்டர் சுந்தர். நாம உண்மையில ஆசைப்படும் போது அது நமக்கு தேவையா இருக்கும்போது நமக்கு கிடைக்காது. தேவையே இல்லாதப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ரீசன்? அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சார், ஒன்றும் இல்லை. என்னோட பிஸ்னஸ்க்கு பேங்க்ல எதுவும் லோன் தர மாட்டேங்கிறாங்க. அதனால என்னோட பிஸ்னஸ்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா என்னோட பிஸ்னஸ் பழையபடி திரும்ப வந்துடும். அதுக்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு சார், யோசிக்காம கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். சரி, ஓகே, நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா என்னன்னா, இப்ப என்னோட பிசினஸ்ல என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் என்னோட ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது தானே நமக்கு நல்லது. என்ன நான் சொல்றது? ஐயோ வர்ஷினிய நம்ம வீட்டுல பண்ண கொடுமைக்கு கண்டிப்பாவா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டோம் சார். இங்க பாருங்க சுந்தர், மேடம் என்ன முடிவு பண்றாங்களோ கண்டிப்பா நான் அதை மாதிரி நடந்துக்குவேன். உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்றேன். ஓகே சார், நல்ல செய்தியா சொல்லுங்க. நான் வரேன் சார். நான் வரேங்க. என்ன விட்டதா? என் பொண்டாட்டி என்ன கட்டி பிடிக்கிறதெல்லாம் எப்போ ஒரு வாட்டி அதிசயமா தான் நடக்கும். அதை எப்படி நான் விட்டுறது? என்னாச்சு? மித்ரன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க பிசினஸ்ல நீங்க எதுவும் கெடுக்க வேணாம்.
ஏய், ஏன் அப்படி சொல்ற? உன்னை சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. அதோட எங்க அத்தையும் அவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க. அதோட எங்க அப்பா சாவுக்கும் அவங்க தான் காரணமா இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாவும் இருக்கு. கமு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்கள நான் சும்மா விடவே மாட்டேன். ஏங்க இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவர் வழியிலலாம் போக வேணாம். நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அதை மட்டும் பார்ப்போம். ஓ, அப்ப அவங்க எல்லாரும் உனக்கு பண்ணது? என்னங்க, அவங்க பண்ணதுக்கெல்லாம் நம்ம திருப்பி பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் சின்னங்க வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எக்கேடோ கெட்டு போறாங்கன்னு விட்டுருங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மித்ரன். அவங்க அந்த அளவுக்குலாம் தகுதியானவங்களே கிடையாது. எங்க அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? கே பொண்டாட்டி, அதான் சொல்றேன். அதையே நாம திருப்பி பண்ணாதான் அதோட வலி என்னன்னு அவங்களுக்கும் புரியும். அப்படியெல்லாம் இல்ல மித்ரன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி சரி, வா, நான் கேக்குறேன். இப்படி சினிங்கியே என்ன கொல்லாதடி. என்னாச்சு நமக்கு? ஒரு 2 நாளாவே ஒரு கொமட்டலாவே இருக்கு. டேட் வேற தள்ளி போயிருக்கேன். ஒருவேளை பேபினா? ஐயோ, கண்டிப்பா செக் பண்ணிடணும். ஆனா யார்கிட்ட சொல்றது? யாழினி கிட்ட சொல்லலாம். அவகிட்ட சொல்லி கிட் வாங்கி செக் பண்ணிடலாம். யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா அவ சொல்ல மாட்டான். நான் அம்மாவாக போறேனா? ஐயோ, என்னால 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 இந்த சந்தோஷத்தை எப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேனா? ஆனா ஆனா இந்த குழந்தைய மித்ரன் ஏத்துக்குவாரா? அவரு அப்பமே குழந்தையெல்லாம் வேணும்னு சொன்னாரே. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரியே ஒரு குழந்தை இந்த உலகத்துல உருவாகிடவே கூடாது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மித்ரன் என்னை தனியாக விட்டு வரே 1 வருஷத்துல என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னாரே. நான் நான் என்ன பண்றது இப்போ? இந்த குழந்தைக்கும் எனக்கு அந்த மாதிரி பேரு தானே கிடைக்கும். கண்டிப்பா இப்போ இப்போ மித்ரன் கிட்ட சொன்னா நமக்கு இந்த குழந்தை வேணாம், நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிடுவான். என்ன பண்றது? ஆனா எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும். ஆனாலும் ஒரு 2-3 மாசத்துல அவனுக்கா தெரிஞ்சிருமே. இந்த குழந்தைய உலகத்துக்கே வரவிட வேணாம்னு சொன்னா நான் என்ன பண்றது? அப்படி ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். நான் மித்ரன் கிட்ட இதை சொல்லவே மாட்டேன். ஒருவேளை மனசு மாதிரி குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லிட்டா அதுவும் நல்லது தானே. இல்ல இல்ல, அவரு கண்டிப்பா மனசு மாற மாட்டாரு. எனக்கு தெரியும். அவரு தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, குழந்தை வேணாம், நீ மட்டும்தான் வேணும்னு. அது மாதிரி குழந்தை பெத்துக்கிட்டா நம்மளோட அழகு போயிடும்னு வேணான்னு சொல்லிடுவாரு. அதுக்கு அதுக்கு நானே அவரை விட்டு போயிடுறேன். ஆமா, நானே அவரை விட்டு போயிடுறேன். எப்படியும் 6 மாசம் ஆயாச்சு, இன்னும் 6 மாசம் தானே. அதுக்கு முன்னாடி நம்மளே அவரை விட்டு போயிடலாம். இந்த குழந்தைய இப்ப பெத்துக்கிட்டா கூட அவரோட சொத்துக்காக தான் நான் பெத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு. ஐயோ, மித்ரன் வர சவுண்ட் கேக்குதே. எப்படியாவது இந்த கிட்ட ஒளிச்சு வச்சிடணும். அவருக்கு தெரிஞ்சிடவே கூடாது. மித்ரன். ஏய் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குடி. உன்னை பார்க்கும்போது நீ முன்னாடி மாதிரியே இல்லை, ரொம்ப டல் ஆயிட்ட. எப்பவுமே எதையாவது உன்னை யோசிச்சுட்டே இருக்க. எனக்கு என்னன்னே தெரியலடி. நீ ஓப்பனா சொல்லவும் மாட்டேங்கிற. ஐயோ மித்ரன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதையும் பற்றி யோசிக்கல. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அதான். ஏய், அதாண்டி, டயர்டாக இருக்கிறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலான்னு சொல்கிறேன். ஏங்க, டயர்டாக இருக்கிறதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா என்ன? ஏய் பொண்டாட்டி, விளையாடாதடி. வர வர சாப்பிடவும் மாட்டேங்கிற. மித்ரன், நான் சாப்பிட்றேன். இனிமே நான் என்ன கவனமாக பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மித்ரன், நான் உங்கள் மடியில் படுத்து தூங்கட்டுமா? என்னடி கேள்வி இது? வா. இன்னும் குழந்தையாவே இருக்கேடி நீ.
உனக்கு எப்போ மெச்சூரிட்டி வந்து நமக்குன்னு ஒரு குழந்தை வருமோ தெரியல. கே எதுக்குடி எதுக்கு வாமிட் பண்ணிட்டே இருக்கா? எது கேட்டாலும் பதில் சொல்றது இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்ன? இல்லைங்க, நான் எதுவும் மறைக்கல. ஐயோ, ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கிறது தெரிஞ்சா நம்ம குழந்தைய கலைக்க சொல்லிடுவாரா? ஏய், யோசிச்சுக்கிட்டே இருக்கியே தவிர பதில் சொல்ற மாதிரி தெரியல. என்ன ஆச்சு? எதுக்கு வாமிட் பண்ற? அது நான் நேற்றுக்கு சாப்பிட்ட பிரெட் எனக்கு ஒத்துக்கல. அதுல இருந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதோட வாமிட் வந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ இல்லைங்க, நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு பரவாயில்லாம இருக்கும். நீங்க ஆஃபீஸ் போங்க, ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன் மனசா இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டேன். சரி, போய் ரெஸ்ட் எடு. ஐயோ, இவர்கிட்ட எப்படி நான் மறைச்சு வைக்கிறது? நாள் போக போக நம்மளோட வயிறே காமிச்சு கொடுத்துருமே. ஏதோ தப்பா இருக்கு. மனசா ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறா. என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளாவே ரொம்ப டயர்டா இருக்காளே. ஐயோ, இப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. பரவாயில்ல, பேசாம போய் வீட்லயே எப்படி இருக்கான்னு பாத்துக்கலாம். ஐயோ, என்னங்க நீங்க ஆபீஸ்ல இருந்து இப்படி பாதியிலே வந்துட்டீங்க? எவ்வளவு மீட்டிங்லாம் இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லு. நானும் கேட்டுட்டே இருக்கேன். ஒரு 10-20 நாளா நீ சரியே இல்லை. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. நானும் சின்னாச்சு என்னாச்சுன்னு பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். பொறுமையா கேட்டுட்டு இருக்கனாலதான் என்ன கடுப்பேத்தி பாக்குறியா என்ன? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடி நீ. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கோவப்படாதீங்க. இங்க பாரு, திருப்பி திருப்பி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காத. அப்படியே கூல். சொல்றத புரிஞ்சுக்கோ. என்ன ஆச்சு? நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். உனக்கு சின்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிய வேணாமா? ஐயோ மித்ரன், எதுக்கு என்ன இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் இதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? தயவு செஞ்சு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதான் இப்படி என்ன கடுப்பேத்துறேன்னு நினைக்கிறேன். கேட்டா பதில் சொல்லு. என்ன ஆச்சு? கண்டிப்பா உனக்கு தெரியும். உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு இப்படி என்ன பேசி பேசி கஷ்டப்படுத்துறீங்க? நான் எங்கேயாவது போறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இவகிட்ட இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. கே மனசா, கூல் கூல், டென்ஷன் ஆகாத. நீ ரெஸ்ட் எடு. எனக்கு தலையெல்லாம் சுத்துது, எனக்கு என்னவோ பண்ணுது. ஐயோ, எனக்கு வயிறு வேற வலிக்குதே. என்னாச்சு உனக்கு? எலும்பு என்னாச்சு? ஐயோ, இதனால மயங்கிட்டா என்ன தெரியலையே. டாக்டர், அவளுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி மயங்கிட்டா? மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? அவங்க கன்சீவா இருக்காங்க. ஹை பிபி ஆயிருக்கு. எதையோ நினைச்சு டென்ஷனா இருந்திருக்காங்க. அதனால இப்பதான் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னது? கன்சீவா இருந்தாளா? ஐயோ டாக்டர், எப்படியாவது ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியுமா டாக்டர்? ப்ளீஸ். நாங்க ட்ரை பண்றோம் மிஸ்டர் ஆதி, ஆனா ஆல்ரெடி ப்ளீடிங் ஹெவியா இருக்கு. அதனால எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம். அடியே முட்டாள், ஏதோ முட்டாள்தனமா யோசிச்சு என் குழந்தைய எப்படி அநியாயமா கொண்டு தேடி. என் குழந்தை என்ன விட்டு போயிடுச்சா? மனசா ஏன் இப்படி பண்ண?